ஹாய்ங்க. இன்னைக்கு வந்து நைட்டு டிஃபனுக்கு சின்ன வெங்காய சாம்பார் எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு சாம்பார் வச்சுருப்பேன், சாப்பாடு சாம்பார், டிஃபன் சாம்பார். இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக சின்ன வெங்காயம், தக்காளி அதிகமாக போட்டு ஒரு வெஜிடபிள் எதுவுமே போடாமல் ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். இந்த சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் உரித்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஹாய்ங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நீங்கள்லாம் என்ன சாமி கும்பிட்டீங்களா? ஈவினிங் எங்கே கோயிலுக்கு எதுவும் போனீங்களா என்னன்னு சொல்லுங்கள். நான் காலையில் இங்கே மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க. சரி, எப்போதும் ஒரே சட்னியாக தானே செய்கிறோம். இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக சாம்பார் செய்வோம். ஏற்கனவே போட்டிருக்கிறது வந்து நம்ம காய்கறிலாம் எல்லாமே போட்டு செஞ்சோங்க. இன்னைக்கு வந்து சின்ன வெங்காயம், தக்காளி மட்டும் போட்டு நம்ம பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேங்க. அதெல்லாம் எல்லாம் பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேங்க. இந்த நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க. இனி எல்லாமே குக்கரில் போட்டு ஒன்றா வேக வச்சிடலாம். பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் பொங்கி மேலே வராமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சிடலாங்க. நல்லா பருப்பு கொலைய வேகிற அளவு ஒரு 7-8 விசில் விட்டுக்கலாங்க. இதுக்கு நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூளும் கொஞ்சம் சாம்பார் தூள் அவ்வளோதான் தூள் போட போகிறோம். வேறு எதுவுமே போட போகிறது இல்லை. ஒரு 7-8 விசில் விட்டுட்டோங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கடைஞ்சி நல்லா மசிச்சுக்கலாங்க. கரண்டியை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இல்லை மத்து இருந்தால் நல்லா கடைஞ்சிக்கோங்க. நல்லா இதாகிடட்டும். தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. நம்ம சாம்பார் கொஞ்சம் டிஃபன் சாம்பார் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம தூள் போட்டுக்கலாங்க. சொன்னல சாம்பார் தூளும் குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் நம்ம இதுக்கு போட போகிறோம். அன்னைக்கு வச்ச சாம்பாரில் வந்து நம்ம எல்லா தூளுமே போட்டோம். ஜீரகத்தூள், சோம்புத்தூள். இன்னைக்கு வந்து நம்ம சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய் தூள் அது மட்டும்தான் போடுறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் தூள்லே எல்லாமே கலந்துருக்கும். தூள் போட்டோன்னு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அதெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் அந்த தூளோட வாசம்லாம் போகும். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய்யும் எண்ணெயும் கலந்து போட்டுக்கோங்க. நெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். நெய் கொஞ்சம் எண்ணெயும் கலந்து ஊற்றிக்குவோம். நல்லா நெய் விட்டுக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம், ஜீரகம், சோம்பு கொஞ்சம்,
கொஞ்சம் நுண்டு பட்டை தூள் அரைச்சி வச்சிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதோட கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வெங்காயம், ஒரு முழு வரமிளகா. இந்த வரமிளகா வந்து ஒரு வாசத்துக்கு. ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூள், மெயினாக சாம்பாருக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, அப்பதான் வாசமாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. தாளிச்சதை நம்ம சாம்பார்ல போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் அடுப்புல வச்சு கொஞ்சம் லாஸ்டா கொஞ்சோண்டு வெல்லம் இதுக்கு சேர்த்துக்கலாங்க. அப்பதான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். எப்போதுமே சாம்பார் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். எங்க ஃபைனல் டச்சா இப்ப நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்க்க போறோம். ஓகேங்க, சூப்பரான சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு சாம்பார் டிஃபனுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. ஓகேங்க, பாய்.